ஹாய்டா பட்டர்ஃப்ளைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டோன்ட் லீவ் மீ எபிசோடு 91 தான் பார்க்க போகிறோம். போன பாட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த பாட் பாருங்கள், அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். ஓகேடா, வாங்க நம்ம ஸ்டோரியை ஆரம்பிக்கலாம். நீங்கள் படத்தை பார்க்க விடாமல் டார்ச்சர் பண்ண அதில் கடுப்பான ஜிமின் உங்ககிட்ட சண்டை போட்டுட்ருக்கான். 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்கா. டேய், தலைவர் படம் பார்க்கலான்னு ஆர்வமாக வந்தேன்டா அப்படின்னு சின்ன புலம்பா. இதுக்கு தான் அப்போவே நாங்கள் போய் தூங்குறோன்னு சொன்னோம், எவனாவது கேட்டிங்களாடா அப்படின்னு கார்த்திக் திட்ட. டேய், நீ இதை விளக்கமாக சொன்னியா அப்படின்னு சின்ன கத்த. ஏண்டா, ஆல்ரெடி அவன் அண்ணன் மேலே உயிராக இருக்கா, இதில் அண்ணன் தங்கச்சி படம் பார்க்க போகிறேன்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிய வேண்டாமா? டே மங்குஸ் மண்டையா, இவகிட்டேருந்து என்னை எப்படியாவது காப்பாதுடா அப்படின்னு சரவணை புலம்ப. எங்கத்த இவ தான் பார்க்க விடாமல் பண்ணுறானா, அந்த வளர்ந்தவன் அதுக்கும் மேலே இருக்கான் அப்படின்னு கார்த்திக் புலம்ப. சார், ஆசையாக பல நாள் கழித்து படம் பார்க்க போகிற சந்தோஷத்தில் வந்தேன் அப்படின்னு சுக்கி புலம்ப. நம்ம தலையெழுத்து மாற்றவே முடியாது சுக்கி அப்படின்னு கார்த்திக் சொல்ல. டேய் சுக்கி அப்படின்னு நீங்கள் கத்த. நீ அவங்கக்கிட்ட மாட்டிக்கிட்டு முழி அப்படின்னு கார்த்திக் சொல்ல. சுக்கி பாவமா மேடம் அப்படின்னு கூப்பிடுறான். இந்த சீனை போடுன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு நீங்கள் கத்தா. டேய் போடாதன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு ஜிமின் கத்தா. இவங்க 2 பேரும் சண்டையை பார்த்து கடுப்பான ஜனா எந்திரிச்சு போயிட்டு லைட்டை ஆன் பண்ணா. யாருடா லைட் ஆன் பண்ணது, படம் பார்த்துட்ருக்கோம்ல அப்படின்னு நீங்கள் வேகமாக கத்திக்கிட்டே திரும்ப அங்கே ஜனா இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே வாயடிச்சு போய் நிற்கிறீங்க. ஜனா அவங்கள முறைச்சிக்கிட்டே எல்லாம் போய் தூங்குங்க அப்படின்னு கத்துறான். ஆனால் ஜிமினோ முன்னாடி கண்ட காட்சியை பார்த்து ஷாக் ஆயிடுறான். அவங்க ஆளோட உட்காந்து ஜோடி ஜோடியாக உட்காந்துருக்காங்க. டேய், படம் ஆரம்பிக்கும் போது எல்லாம் தனித்தனியாக தானடா உட்காந்துருந்தீங்க அப்படின்னு ஜிமின் ஆச்சரியமாக கேட்க. எல்லாருமே ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்க. கேர்ள்ஸ் எல்லாருமே உடனே அங்கேருந்து போயிடுறாங்க. ஹனா அவங்கள கூட்டிட்டு அங்கேருந்து போக ஜனனி மட்டும் அப்படியே உட்காந்துருக்கா. ஏண்டா, படம் பார்க்க தானே வந்தோம் அப்படின்னு ஜிமின் தெரியாமல் கேட்க. ஆமாம், உன் பொண்டாட்டி அப்படியே படம் பார்க்க விட்டுட்டா பாரு, அதான் எங்கள் வேலையை பார்த்தோம். இப்போ தான் கெஞ்சி கூத்தாடி என் சுவாத்தியை சமாதானப்படுத்தினேன், அதுக்குள்ளே காரியத்தை கெடுத்ததான். இப்போ அந்த சீன் மறுபடியும் உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சூர்யா கோவமாக கேட்க. அடிங்க, நான் மட்டும் அவகிட்ட படாத பாடு படணும், நீங்கள்லாம் ஜாலியாக இருப்பீங்களா? அதெல்லாம் முடியாது, அது ஓன் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டே சூர்யா அங்கேருந்து போக ஜிமின் முறைச்சிக்கிட்டே, ஹலோ சார், உங்கள் ரூம் இந்த பக்கம் அப்படின்னு கோவமாக சொல்ல அவனை முறைச்சிக்கிட்டே சூர்யா சுவாத்தி ரூமுக்கு போகாமல் வேறு வழியில் போகிறான். ஜேகே அமைதியாக அப்படியே உட்காந்துட்ருக்க. அங்கே நடக்கிற எதையும் காதில் வாங்கவே இல்லை. எல்லாம் இவனால் வருது அப்படின்னு திரிக்கிட்டே ஜிமின் அங்கேருந்து போகிறான். எல்லாருமே அங்கேருந்து போகிறாங்க, ஜேகேவை தவிர. ஜனனி எல்லாரையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கா. ஜனா ஜேகே அமைதியாக உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு நேராக ஜனனி கிட்டே போயிட்டு போகலாமான்னு கேட்க. போகலாங்க அப்படின்னு சொல்லி எழுந்துச்சி நிற்க. அவள் கையை பிடிச்சிக்கிட்டே போக கொஞ்சம் தூரம் போனதும் ஜனனிக்கு ஒரு மாதிரியாக இருக்க. அப்படியே நிற்கிறா. ஜனனி, என்னாச்சுமா அப்படின்னு ஜனா பதட்டமாக கேட்க. ஒன்றும் இல்லைங்க, உட்காந்துருந்ததால கால் ஒரு மாதிரி இருக்குது. டக்குன்னு அவளை 2 கையிலையும் அப்படி பிரைடல் ஸ்டைலை தூக்கிக்கிறான். என்னங்க வேண்டாம், நான் நடந்தே வரேன் அப்படின்னு ஜனனி சொல்ல. அமைதியாக வா அப்படின்னு சொன்னவன் அவளோட ரூமை நோக்கி தூக்கிட்டு போகிறான். அப்போது அண்ணான்னு சொல்லிட்டு வேகமாக கத்திக்கிட்டே ஓடி வந்த ஜேகே அவன் முன்னாடி இருந்த ஷோல்டரை 2 பக்கமும் பிடிச்சிட்டு வேகமாக அவங்கள தள்ள அடுத்த செகண்ட் மேலே இருந்த லைட்டு தொப்புன்னு கீழே விழுந்தது. என்னன்ட்டு ஜனா யோசிக்கிறதுக்குள்ளே எல்லாமே நடந்துடுச்சு. மேலே இருந்த லைட்டு விழுந்த வேகத்தில் அதோட துகள்கள் ஜனனி மேலே பட போக 2 பேரையும் தடுத்து நின்றுக்கிறான். ஜேகே முன்னாடி போய் நின்றுக்கிறான். லைட்டு விழுந்த சத்தம் கேட்டு எல்லாருமே பதறி அடித்து ஓடி வராங்க. லைட்டு கீழே சுக்குநூறாக செதறி கிடந்ததை பார்த்து எல்லாருமே முன்னாடி ஓடி வர, அவங்களுக்கு முன்னாடி அண்ணான்னு கத்திக்கிட்டே ஓடி வர நீங்கள் உங்களோட சவுண்டு கேட்டு டக்குன்னு திரும்பின ஜேகே, உயன் வராத அப்படின்னு கத்த. ஜிமின் ஓடி வந்து உங்களை தடுத்து நிறுத்துறான். யாரும் கீழே வராதிங்க, அங்கேயே இருங்க அப்படின்னு சொன்ன ஜேகே அகெயின் திரும்பி, அண்ணா உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படின்னு பதட்டமாக கேட்க. ஜனனிக்கு ஹார்ட் பீட் படன்னு துடிக்குது. ஜனாவை இறுக்கமாக பிடிச்சிட்ருக்கா. அதுவரை ஜனா அதிர்ச்சியோட ஜேகேவை தான் பார்த்துட்ருக்கான். ஜனனி அவனை ஹக் பண்ணதுக்கப்புறம் தான் அவன் ரியாலிட்டிக்கே வரான். ஜனனி ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டா அவளை ஹக் பண்ணிக்க. ஜேகே போயிட்டு உடனே தண்ணி எடுத்துகிட்டு வந்து அவளுக்கு கொடுக்க. அவளோட கை காலெல்லாம் நடுங்கிட்டுருக்கு. ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு ஜனா அவளை சமாதானப்படுத்த. அண்ணா வெறும் கண்ணாடியாக கீழே செதறி கிடக்கு, நீங்கள் இந்த ரூமுக்கு அண்ணியை கூட்டிகிட்டு போங்க, நான் இதை க்ளீன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ல ஜனா உடனே அவளை தூக்கிட்டு அங்கேருந்து போகிறான். அப்போது அண்ணா அப்படின்னு நீங்கள் டியர்ஸோடு கூப்பிட்றீங்க. ஜேகே மட்டும் இல்லை, ஜனாவும் நிமிந்து உங்களை பார்க்குறான். ஒயன் ஒரு நிமிஷம்டா, லைட் மேலேருந்து கீழே விழுந்த வேகத்தில் எங்கெங்க கண்ணாடி உடஞ்சிருக்குன்னே சொல்ல முடியாது, இங்கே யாருக்கும் எதுவும் இல்லை, நீங்கள் கவலைப்படாதீங்க. ஜிமின், நீங்கள் அவளை கூட்டிகிட்டு ரூமுக்கு போங்க அப்படின்னு படன்னு சொல்ல. ஒயன் மட்டும் இல்லை, யாருமே கீழே வர வேண்டாம், சூர்யா எல்லாரையும் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்ல எல்லாருமே சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் நீங்கள் முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேயே நின்றுட்டுருக்கீங்க. ஒய்யன் அப்படின்னு ஜிமின் கூப்பிட நீங்கள் எதையும் காதில் வாங்காமல் ஜேகேவை தான் பார்த்துட்டே இருக்கீங்க. ஜேகே வேலையாட்களை கூப்பிட்டு
ஜேகே வேலையாட்களை கூப்பிட்டு கண்ணாடி அவங்க காலில் குத்தாத அளவுக்கு ப்ராப்பரான ட்ரெஸ்ஸை அவங்க வியர் பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு வந்து க்ளீன் பண்ண வைக்கிறான். 1க்கு 2 முறை தடவை அந்த வீட்டை சுத்தம் பண்ண சொல்கிறான். ஒரு தடவை ஜேகேவே அந்த இடத்த சுற்றி பார்க்குற. அது வரை அமைதியாக நின்றுட்டு இருந்த நீங்கள் அண்ணான்னு சொல்லி கூப்பிட ஜேகே வேகமாக அவங்க கிட்ட போக நீங்கள் ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. ஒன்றும் இல்லைடா, பயப்படாதீங்க அப்படின்னு உங்களை சமாதானப்படுத்துகிறான். ஜிமின் அவனை பார்த்துட்டு உள்ளே போயிட்டு ஜனா ஜனனி 2 பேரையும் பார்க்க, ஒன்றும் இல்லை அண்ணா, நான் நல்லா இருக்கேன். ஜனா, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? இல்லை ஜிமின் அப்படின்னு ஜனா சொல்ல, சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரையும் கூட்டிகிட்டு வெளில வரான். இங்கே நீங்கள் ஜேகேவை ஹக் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு அவன் முதுகில் ஏதோ தெம்பட, அண்ணா அப்படின்னு அவனை விட்டு விலகி அவன் பின்னாடி போயிட்டு முதுக பார்க்க, சூர்யா அப்படின்னு நீங்கள் வேகமாக கத்துறீங்க. உங்கள் சத்தம் கேட்ட ஜிமின் ஓடி வந்து, உயின் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, ஜிமின் அண்ணன் அண்ணன் முதுகில் அப்படின்னா அதுக்கு மேலே சொல்ல முடியாமல் அழுகிறீங்க. உயின் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு ஜேகே சொல்ல, பதட்டமாக இருந்த எல்லாருமே உங்களோட சவுண்டு கேட்டு உடனே கீழே வராங்க. ஷர்ட் கழட்டு அப்படின்னு ஜிமின் சொல்ல, ஜிமின் ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஜேகே சொல்ல, அவனை முறைச்சிக்கிட்டே அவன் சட்டையை கழட்ட போக, வேண்டாம் நானே கழட்டுறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்குள்ளே சூர்யா வந்து ஜங்குக் என்னடா ஆச்சு அப்படின்னு அவனுக்கு ஹெல்ப் பண்ண, முதுகில் அங்கங்கே கண்ணாடி குத்தி இருக்கு. அதை பார்த்து அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அழுகிறீங்க. ஆனால் கண்ணில் கண்ணீரோட முன்னாடி வந்த முதுகத்தோட, ஒன்றும் இல்லைம்மா, கண்ணாடி குத்திருக்கு அவ்வளோதான் அப்படின்னு ஜேகே சொல்லிக்கிட்டே உங்களை ஹக் பண்ணிக்க ஹனாவை பார்த்து முறைக்க, உடனே அவள் டிஎஸை வைப் பண்ணிக்கிறா. அவனை உட்கார வச்சவ சூர்யா முதுகில் குத்திருக்கிற கண்ணாடியை பொறுமையாக எடுக்க அவனுக்கு ஸ்வாதி ஹெல்ப் பண்ணிகிட்ருக்க. மொத்த குடும்பமும் அவன் முன்னாடி தான் நின்றுட்டுருக்காங்க. ஜனா ஜனனிக்கு ஏதாவது அடிபட்டிருக்கான்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்க ராணி 2 பேருமே அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. எங்களுக்கு ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொன்னவன் ஜேகேவை தான் பார்த்துட்டே இருக்கான். நம்மளை காப்பாற்ற போய் தானே இப்படி ஆணுச்சுன்னு ஜனனி டிஎஸோட ஜேகேவை பார்த்துட்டே இருக்கா. அண்ணி ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு ஜேகே சொல்ல, சூர்யா ரொம்ப காயமா அப்படின்னு உங்கள் அம்மா கண்ணில் டிஎஸோட கேட்க, இல்லைம்மா பெரிய காயெல்லாம் இல்லை, கண்ணாடி குத்திருக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி காயம்பட்ட இடத்துக்கு மருந்து வைக்க நீங்கள் உங்கள் அண்ணாவையே ஹக் பண்ணிகிட்டே உட்காந்துருக்கீங்க. ஜேகே ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, எல்லாம் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு சூர்யா சொல்ல, சரின்னு சொன்னவன் எல்லாரையும் பார்த்து தாத்தா ஒன்றும் இல்லை எல்லாரையும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்றான். சரின்னு சதாசிவம் எல்லாரையும் போக சொன்னவர் உங்களை பார்க்க, நான் பார்த்துக்கிறேன் தாத்தா நீங்கள் போங்க அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. அண்ணி இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் அழக்கூடாது, அதான் யாருக்கும் ஒன்றும் இல்லைல்ல, நீங்கள் போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க. நீங்கள் நிமிர்ந்து மேலே பார்க்குறீங்க, கயிறு ஏதாவது பிஞ்சு விழுந்திருக்கும் அண்ணி, நான் உடனே சரி பண்ணி சொல்கிறேன், நீங்கள் எதை பற்றியும் நினைக்காம நிம்மதியாக போய் தூங்குங்க அப்படின்றான். ஜனனி உங்கள் தலையை தடவி விட்டுட்டு ஜனா கிட்ட போக, ஜனா அமைதியாக அவளை கூட்டிகிட்டு அங்கேருந்து போகிறான். இப்போ ஜிமின் ஹனா மட்டும்தான் இருக்காங்க. ஹனா அப்படின்னு ஜேகே கூப்பிட அவள் டியர்ஸை வாய் பண்ணிவிட்டு அவள் ரூமுக்கு போகிறா. ஜிமின் நான் கொஞ்சம் நேரம் கழித்து ஒயினை கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு போகிறா. இப்போது ஜேகே நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. அண்ணா ரொம்ப வலிக்குதா அப்படின்னு டிஎஸோட கேட்க, இல்லைடா வலியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவள் கண்ணீரை தொடச்சி விட்டவன், பெரியண்ணா அண்ணி மேலே விழுந்திருந்தா அப்படின்னு சொல்லும்போதே உங்கள் வாய்ஸ் எல்லாம் பிரேக் ஆகுது. அவங்க 2 பேருக்கு எப்பவும் எதுவும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன்டா, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. கொஞ்ச நேரம் 2 பேரும் அப்படியே உட்காந்துருக்க, ஒயன் போய் தூங்கலாமா அப்படின்னு கேட்க, அப்படின்னு தலையை மட்டும் ஆட்டுறீங்க. ஜேகே உங்களை கூட்டிகிட்டு போக ஜிமின் 2 பேரையும் பார்த்துக்கிட்டே முன்னாடியே தான் நின்றுட்டுருக்கான். தென் ஜிமின் கிட்ட உங்களை விட்டுட்டு நேராக அவன் ரூமுக்கு தான் போகிறான். அங்கே ஹனா அவனுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்க. அவன் ரூமுக்கு வந்ததுமே ஓடி போய்ட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறா. ஹனா எல்லாத்தையும் சமாதானப்படுத்தி ஆறுதல் சொல்ல வேண்டிய நீ ஏன் இப்படி அழுதா எப்படி அப்படின்னு கத்த, உனக்கு ஒன்றுனா என்னால் எப்படிடா தைரியமாக இருக்க முடியும், கண்ணாடி தான் குத்திருக்கு, வேற ஒன்றும் இல்லை, ஃபீல் பண்ணாத. அவனை விட்டு விலகி முதுக பார்த்தவன் அந்த காயத்தோட அவன் டக்குன்னு சினுங்குறான். ஜேகே முன்னாடி வந்து அவன் முகத்தை பார்க்க அவன் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். வலியை மறைச்சிக்கிட்டு சிரிக்கும் அவனை பார்த்து இவளுக்கு கோவம் வர அவனை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முறைக்க ஜேகே அவன் ஹிப்பை பிடிச்சவன் பக்கம் இழுத்தவன், என்னடி முறைக்கிற, அடிக்காமல் விட்டேன்னு சந்தோஷப்படுடா அப்படின்னு கோவமாக சொல்ல, ஏன் இருக்கிற காயம் பத்தாதா, நீ வேற அடித்து புண்ணாக்கணுமா, ஆமாம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அவன் லிப்ஸை அட்டாச் பண்ணுறா. ஆரம்பித்தது வேணும்னா ஹனாவாக இருக்கலாம், ஆனால் அந்த இதழ் சண்டையை முடிச்சு வச்சது ஜேகே தான். அவளை விலக்கி அடிக்கூட நல்லா தான் இருக்குது அப்படின்னு ஜேகே ஸ்மைல் பண்ணிட்டே சொல்ல, அவனை ஹக் பண்ணிக்கிட்டு ரொம்ப வலிக்குதாடா அப்படின்னு கேட்க, இல்லை ஹனா நீ தொட்டது வலிச்சுது அவ்வளோதான், சாரி இனிமேல் நான் தொடலை அப்படின்னு அவனை விட்டு விலக, அடியே உடனே இப்படி முடிவை எடுத்துறாத அப்படின்னு அவளை ஹக் பண்ணிக்கிட்டே சொல்ல, ஹனா அமைதியாகவே இருக்கா. ஹனா அப்படின்னு ஜேகே கூப்பிட, எப்படிடா திடீர்னு லைட்டு விழுந்திருக்கும் தெரியல ஹனா அப்படின்னு அமைதியாக சொல்ல, அவனை விட்டு விலகி உனக்கு எப்படி லைட்டு விழுந்தது தெரிஞ்சுது, யதார்த்தமாக மேலே பார்த்தேன் அப்போ தெரிஞ்சுது, நல்ல வேலைடா பார்த்த, இல்லைன்னா என்ன ஆகியிருக்கும்
ஆமாம் ஹானா, அதை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலை. சரி நீ வந்து ரெஸ்ட் எடு அப்படின்னு அவனை பெட்டில் படுக்க வச்சு கூடவே உட்காந்துருக்கா. ஹானா நீ போய் தூங்கு. இல்லைடா நான் இங்கேயே இருக்கேன். இல்லை ஹானா, யாராவது என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை, நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு அவன் முடிவோட சொல்லிவிட்டு அவன் பக்கத்துலேயே போய் படுத்துக்க. உன்னை வச்சுட்டு நான் கஷ்டப்பண்ண போலையே, நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன் தூங்கு அப்படின்னு திட்ட. அவள் பக்கம் திரும்பி படுத்தவன் அவன் பக்கம் நல்லா கையை போட்டு இழுத்து நல்லா தூங்குறான். ஆனால் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் அவனையே தான் பார்த்துட்டே இருக்க. இங்கே நீங்கள் அழுதுகிட்டே இருக்க, ஜிமின் உங்களை ஹக் பண்ணிக்கிட்டு ஆறுதல் படுத்திட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்தில் நீங்கள் தூங்கி விட ஜிமின் தூங்காமல் எப்படி இந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. இப்போதைக்கு உங்களை விட்டு போக முடியாது, காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அமைதியாக தூங்குறான். இங்கே ரூமுக்கு வந்த ஜனா ஜனனி 2 பேருமே அமைதியாக அப்படியே உட்காந்துருக்காங்க. எப்படி மேலேருந்து லைட்டு விழுந்திருக்கும். எல்லாரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது அவன் மட்டும் ஏன் அமைதியாக இருந்தான், அவன் எப்படி மேலேருந்து லைட்டு விழுறதை பார்த்தான் அப்படின்னு தீவிரமாக யோசிச்சுட்டு இருந்த ஜனனி நீ தூங்கு நான் வரேன் அப்படின்னு அவன் போக, இல்லைங்க வேண்டாம் நீங்கள் என் கூடவே இருங்க அப்படின்னு அவன் கையை பிடிச்சிக்கிட்டே ஜனனி சொல்ல, இல்லைம்மா நான் வெளியில் போகல, இங்கே மாடிக்கு தான் போகிறேன். வேண்டாங்க நீங்கள் எங்கேயும் தனியாக போக வேண்டாம், அதுவும் இந்த நைட் நேரத்தில் வேண்டாம், நடந்த சம்பவம் எனக்கு சரின்னு படலைங்க அப்படின்னு பயந்துக்கிட்டே சொல்ல, ஜனனி ஒன்றும் ஆகாது, என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? இதுக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் இல்லைங்க. இந்த அரண்மனையில் எப்போ என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. இந்த நடு ராத்திரியில் தனியாக நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம். இன்றைக்கி என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஆல்ரெடி உங்களை காரில் வச்சு கொல்ல பார்த்தாங்க, அதே காஃபியில் விஷம் கொடுத்து கொல்ல பார்த்தாங்க, இப்போ லைட் விழுந்திருக்கு. ஜேகே மட்டும் வரலன்னா என்ன ஆகியிருக்கும் அப்படின்னு சொன்னவ ஒரு கையில் ஜனாவை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையில் வயிற்றில் உள்ள குழந்தைய தடவுறா. உண்மைதான், ஜேகே மட்டும் வரலனா அந்த லைட் ஜனனி வயிற்றுல தான் குத்திருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்தவன் அவளை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். இல்லைம்மா நான் உங்களை விட்டு எங்கேயும் போகலை அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறான். எதுவாக இருந்தாலும் காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஜனனி கூட அப்படியே தூங்கிடுறான். மார்னிங் டைம் நீங்கள் தூங்கிட்டுருக்க ஜிவின் உங்கள் தூக்கம் கலையாத மாதிரி எந்திரிச்சு உடனே மாடிக்கு போக அப்போ தான் ஜனாவும் வரான். 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு அந்த இடத்த பார்வை பார்க்குறாங்க. அரண்மனையோட ஹாலில் கட்டி தொங்க விட்டுருக்க பெரிய லைட் அது. அந்த கயிறு உச்சியில் கட்டியிருக்க அந்த இடத்த தான் ஜிமின் ஜனா 2 பேருமே பார்க்குறாங்க. லைட்டோட கயிறு அருந்து விழுந்தது மாதிரி தெரியல, யாரோ அறுத்து விட்ட மாதிரி தான் தெரியுது. அதை ஜிமின் பார்த்துட்ருக்க. இங்கே ஜனா வேற எதையோ பார்த்துட்ருக்கான். ஜனா நான் நினச்சது சரி, ஜனா நான் நினச்சது சரிதான் பாரு, கயிறு அழுந்து விழ ஜனா நான் நினச்சது சரிதான் பாரு, கயிறு அருந்து விழலை, யாரோ அறுத்து விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே கை வைக்க போக ஜிமின் கை வைக்காத அப்படின்னு ஜனா வேகமாக சொல்ல, ஜிமின் ஏன்னு பார்க்க இங்கே யார் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சாகணும், அதனால் இங்கே இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் ரொம்ப முக்கியம், ஸோ நீ எங்கேயும் கை வைக்காத. ஜிமின் அரண்மனை ஃபுல்லாக கேமரா ஃபிட் பண்ண சொல்லியிருந்தேன், அதை பார்த்தா தெரிஞ்சிடும் அப்படின்னு அந்த கேமரா பார்க்க போக அங்கே எந்த ஒரு கேமராவும் இல்லை. அதை பார்த்து ஜிமின் ஷாக் ஆயிடுறான். இது தெரிஞ்ச விஷயம் தானே, நம்ம கூடவே இருந்து யாரோ ஒருத்தர் தான் இதெல்லாம் பண்ணுறாங்க, இன்றைக்கி அவனுக்கு நான் முடிவு கட்டுறேன் அப்படின்னு கோமா சொல்லிவிட்டு அவனோட ஃபோன் எடுத்து கைரேகை நிபுணர்கள் இருக்காங்கல்ல அவங்களெல்லாம் ஜேகே கூப்பிடுறான். கொஞ்ச நேரத்தில் அங்கே 4-5 பேர் வந்து அந்த இடத்த ஃபுல்லாக பரிசோதிக்கிறாங்க. காலையிலே அரண்மனைக்கு ஆட்கள் வந்திருக்கவும் எல்லாருமே பதட்டமாக பார்த்துட்ருக்காங்க. ஜிமின் என்னாச்சுப்பா அப்படின்னு சதாசிவம் கேட்க நடந்த விஷயத்த சொல்கிறான். இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் தாத்தா, நீங்கள் கவலைப்படாதீங்க. அப்போ லக்ஷ்மி பாட்டி வந்து என்னங்க கோயிலுக்கு போயிட்டு வரலாமா, கல்யாணம் நடக்கிறதுக்குள்ளே ஏகப்பட்ட தடங்கள் வந்துட்டே இருக்குது, எனக்கு மனசே சரியில்லை, எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும், அதனால் குடும்பத்தோடு போயிட்டு வரலாமே அப்படின்னு கேட்க சதாசிவம் ஜிமினை பார்க்க நான் பார்த்துக்கிறேன் தாத்தா, நீங்கள் எல்லாம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்கிறாரு. ஜேகே எந்திரிச்சதும் உங்களை பார்க்க உங்கள் ரூமுக்கு வர அங்கே நீங்கள் மட்டும் தூங்கிட்டுருக்கீங்க. உங்கள் தலையை கோதி விட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் வெளியில் வர வீட்டில் நடக்கிறத பார்த்த ஜேகே எதையும் கண்டுக்காமல் அவனோட ரூமுக்கு போகிறான். நேற்று இப்படி ஒரு விஷயம் நடக்காத மாதிரி ஜேகே நடந்துக்குள்ள ஜிமின் அவனையும் ஆச்சரியமாக பார்க்க இவன் அமைதியாக இருக்கானா, கண்டிப்பாக அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும், வாயை திறக்கிறானா பாரு அப்படின்னு அவனை திட்டிக்கிட்டே அங்கேருந்து போக ஜிமின் திட்டுறதெல்லாம் காதில் வாங்கின ஜேகே எப்பவும் போல் சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போகிறான். அங்கே ரூமில் ஹானா எப்பவும் போல் தூங்கிட்டுருக்க. இவ்வளோ நேரமாடி தூங்குவ அப்படின்னு ஜேகே கேட்க அவனை முறைச்சிக்கிட்டே அப்படி தாண்டா தூங்குவேன், சரி வா அப்படின்னு அவளை கூப்பிட எங்கே அப்படின்னு ஜேகே கேட்க குளிக்கதான். என்ன அப்படின்னு ஆச்சரியமாக அவன் பார்க்க ஸ்மைல் பண்ணுறான். அதை பார்த்த ஹானா அவன் பக்கத்தில் போயிட்டு காதை பிடிச்சி திருக, ரொம்ப இமேஜின் பண்ணாத, உனக்கு முதுகெல்லாம் காயாக இருக்குது, தண்ணி பட்டா எரியும், ஸோ நான் குளிக்க வச்சுட்டு என் ரூமுக்கு போகிறேன், உன் பாசத்துக்கு நன்றி, பட் எனக்கு உங்கள் ஹெல்ப் தேவையில்லை, நானே குளிச்சுக்கிறேன், நான் உன் பெர்மிஷன் கேட்கல, வர சொன்னேன் வா அப்படின்னு அவனை இழுத்துக்கிட்டு போகிறா. ஆனால் வேண்டாம், அப்புறம் எது நடந்தாலும் நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு கத்த, வாயை மூடுடா அப்படின்னு திட்டிக்கிட்டே அவளை குளிக்க வைக்க கூப்பிடுறா.
தண்ணி பட்டதும் அவனுக்கு வலிக்க அவன் முகம் மாறதை பார்த்தவ பொறுமையாக குளிக்க வைக்க ஜேகே அவளையே தான் பார்த்துட்டே இருக்கான். சரிடா நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா நான் போகிறேன் அப்படின்னு அவள் போக ஜேகே அவள் கையை பிடிச்சி தடுத்து அவள் கன்னத்தில் கிஸ் பண்ணுறான். சீக்கிரம் ரெடியாகு கோயிலுக்கு போகலாம். ஹானா ஸ்மைல் பண்ணிட்டே சரின்னு சொல்லிட்டு போக ஜேகே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளியே வரா. இப்போ காயம் எப்படி இருக்குப்பா அப்படின்னு உங்கள் அம்மா வந்து கேட்குறாங்க. உள்ளே வந்து அம்மா ஒன்றும் இல்லை சரியாயிடுச்சு, நீங்கள் ரெடி ஆகுங்க நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க. தென் எல்லோரும் ரெடியாகி வர எல்லாருமே ஜேகே பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போகிறான். வளர்ந்தவனே ஒயின் தூங்கிட்டு இருக்கா பார்த்துக்க அப்படின்னு சூர்யா சொல்ல நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எல்லாம் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு ஜிமின் சொல்ல இப்போ வீட்டில் ஜனா ஜிமின் நீங்கள் 3 பேர் மட்டும்தான் இருக்கீங்க. ஜனா அவங்க கூடவே தான் இருக்கான். அந்த முகம் தெரியாத எதிரி யாருன்னு தெரிஞ்சுக்க அவன் ரொம்ப ஆவலாக இருக்கான். தூங்க கலைஞ்சி எந்திரிச்ச நீங்கள் அண்ணான்னு கூப்பிட்டுக்கிட்டே ஜேகேயோட ரூமுக்கு போக ஒயன் எல்லோரும் கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு ஜிமின் சொல்ல ஜிமின் அண்ணன் எப்படி இருக்காரோ என்னையே எழுப்பல, நான் அண்ணன் கூட போயிருப்பல்ல, உன் அண்ணன் தான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு சொல்லிட்டு போனான். சரி போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா. நீங்கள் புதுசாக இருக்கிற ஆட்களை பார்த்துட்ருக்கீங்க, அவங்கள உன் பெரிய அண்ணா கூட்டிகிட்டு வந்தார். நேற்று நடந்த பிரச்சனைக்கு யார் காரணம்னு கண்டுபிடிக்க ஜிமின் அப்படின்னு ஷாக்கோட கூப்பிட ஆமாம் ஒயன் இது யாரோ வேணும்னே பண்ணியிருக்காங்க, நீ போய் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆக்கிட்டு வா. நீங்களும் ஊன்னு தலையாட்டிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆக போகிறீங்க. இங்கே ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஆள் எல்லாமே செக் பண்ணிவிட்டு யாருடைய கைரேகைன்ட்டு பதிஞ்சிருக்குன்ட்டு செக் பண்ணுறாங்க. சார் இந்த இடத்துல 2 பேரோட கைரேகை தடை இருக்குது அப்படின்னு அந்த சீனியர் ஆஃபீஸர் சொல்ல 2 பேரா அப்படின்னு ஜனா ஜிமின் 2 பேருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அதில் ஒருத்தர் பொண்ணு அப்படின்னு சொல்ல என்ன அப்படின்னு ஷாக்கோட ஜிமின் கேட்க அது உங்கள் ஃபேமிலி மெம்பர், இவங்க கைரேகையோட ஒத்து போகுது அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃபோட்டோவை காட்டா அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஆமாம் அது வேறு யாரும் இல்லை, ராணி ஜானகியோட கைரேகை தான். இல்லை அப்படின்னு ஜிமின் சொல்ல வரேன். அப்போது தான் ஃப்ரெஷ் ஆகி விட்டு வேகமாக அங்கே வந்த நீங்கள் அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு இல்லை அப்படின்னு கோவமாக கத்துறீங்க. ஜிமின் ஜனா 2 பேருமே உங்களை தான் பார்க்குறாங்க. என் அம்மா எப்பவும் இப்படி ஒரு காரியத்தை பண்ண மாட்டாங்க மேடம், ஃபிங்கர் பிரிண்ட் அவங்களோட தான். ஃபிங்கர் பிரிண்ட் இருந்தால் இந்த வேலையை பண்ணது என் அம்மா ஆகிடுமா அப்படின்னு கோவம் குறையாமல் கத்த ஒயன் அவங்க அப்படி சொல்ல வரல, கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு ஜிமின் சொல்ல எப்படிடா அமைதியாக இருக்க சொல்கிற, ஆல்ரெடி அண்ணா அம்மா மேலே இன்னும் கோவமாக தான் இருக்காங்க, இப்போது இதுக்கும் கோவப்பட்டா அம்மா மனசு கஷ்டப்படாது, நீங்கள் எதுவும் கண்டுபிடிச்சி சொல்ல வேண்டாம் இங்கேருந்து போங்க அப்படின்னு நீங்கள் கத்த எதுக்கு இப்படி கத்துற அப்படின்னு ஜனா கோவமாக கேட்க நீங்கள் அமைதியாகிடுறீங்க, உங்களால் எதுவும் பேச முடியலை. அங்கே யாரோட கைரேகை இருந்துச்சுன்னு அவங்க சொல்கிறாங்க, கொஞ்ச நேரம் அமைதியாரு அப்படின்னு ஜனா கத்த ஜனா அதுக்குன்னு நீ அத்தையை சந்தேகப்படாத, அவங்க அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு ஜிமின் சொல்ல ஓ இப்போ இந்த இடத்துல வேறு யாரோட தான் இருந்தா இப்படி தான் சந்தேகப்பட வேண்டான்னு சொல்லுவியா அப்படின்னு கோவமாக கேட்குறான். அதுக்குன்னு அத்தையை சந்தேகப்பட சொல்கிறியா, ஆல்ரெடி என்னை கொல்ல பார்த்தவங்க தானே, போதும் ஜனா அப்படின்னு ரொம்ப வேதனையோட அங்கே வந்து ராணி கத்த ராணியை பார்த்ததுமே எல்லாரும் எழுந்து ஓரமாக போய் நிற்கிறாங்க. இப்போ வந்து ஜிமின் என்னை நம்புறாரு, இதோ இவளை நான் எவ்வளோ திட்டிருக்கேன், அப்படி இருக்கும்போது இவ கூட நான் அப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்க மாட்டேன்னு நம்புறா, ஆனால் உன்னோட அம்மா நீ நம்பலை அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு கேட்குறாங்க. ஜனா எதுவுமே பேசலை. ஆமாம் இதுக்கு முன்னாடி நான் தப்பு பண்ணேன் தான், அதுக்காக என்னை கொலைகாரினே நீ நினச்சிட்டல்ல, நானே அதை ப்ரூவ் பண்ணுறேன். அத்தை ஜனா ஏதோ கோவத்தில் பேசிகிட்டு இருக்காரு, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, நான் சொல்லி புரிய வைக்கிறேன், நீங்கள் எதையும் ப்ரூவ் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஜிமின் சொல்ல இல்லை ஜிமின் இவ்வளோ சந்தேகத்தோடு என் பையன் என்னை பார்க்குறது எனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் உண்மையை சொல்கிறேன் என்னை தடுக்காத அப்படின்னு சொன்னவ ஜனாவை பார்த்து நேற்று நைட்டு நான் மாடிக்கு போனது உண்மை தான், ஆனால் சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி இல்லை பின்னாடி. ஜனா அவங்க அம்மாவையே தான் பார்த்துட்டே இருக்க, எப்படி திடீர்னு லைட்டு கீழே விழுந்துச்சுன்னு பார்க்க போனேன். நேற்று ஜேகே மட்டும் வரலனா இன்றைக்கி என் பையன் மருமக மட்டும் இல்லை இந்த உலகத்தையே பார்க்காத என் பேர குழந்தைய அழிஞ்சிருப்பாங்க. இப்படி ஒரு காரியத்தை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்க தான் நைட்டு நான் மட்டும் தனியாக அங்கே போனேன். அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது நடந்தது விபத்து இல்லை திட்டமிட்ட சதின்னு. இந்த அரண்மனையில் நடக்கிற விஷயத்தை பார்த்து ஜிமின் எல்லா இடத்துலையும் கேமரா ஃபிட் பண்ணார். கயிறை யாரோ அறுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சதும் அந்த கேமராவை எடுத்து பார்க்க போனேன் அப்படின்னு சொன்னவங்க அதை காமிக்க இங்கே பாருங்கள் யாரோ ஒருத்தன் வந்திருக்கான், நீங்கள் எல்லோரும் கீழே படம் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வேலையை பார்த்துட்டு போயிருக்கான், ஆனால் உன் முகம் தெரியலை, இது யாருன்னு கண்டுபிடிக்க சொல்லி காலையிலே போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன், நம்பிக்கை இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன் போய் விசாரிக்கலாம் அப்படின்னு ராணி கோவத்தோடு சொல்லி முடிக்க ஜனா அந்த கேமராவை வாங்கி உடனே பார்க்க நம்ம மேலே நம்பிக்கையே இல்லாமல் அதை வாங்கி பார்க்குறா. அவங்க மகனை நினச்சி அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஜனா இப்போ கூடவா உனக்கு அத்தை மேலே உள்ள சந்தேகம் போல அப்படின்னு ஜிமின் கேட்க நான் அம்மாவை சந்தேகப்படுறேன்னு எப்போ சொன்னேன் அப்படின்னு ஜனா கோவமாக கேட்க அவங்க தான் புரியாமல் பேசுகிறாங்கன்னா நீயும் ஏன்னா அப்படி பேசுகிற அப்படின்னு சொன்னவன் அங்கேருந்து ஆஃபீஸரை பார்த்து இன்னொரு கைரேகை யாரோடது அப்படின்னு கேட்க
செக் பண்ணிகிட்ருக்கோம் சார், பட் ஃபேமிலி யாரோடதும் இல்லை அப்படின்னு சொன்னவன், சீக்கிரம் செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னவன் ஜிமினை பார்த்து, அம்மா இதை பண்ணலன்னு நான் மாடிக்கு போய் பார்த்ததுமே தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ அவங்க கைரேகை இருந்ததும் எதுக்கு போனாங்கன்னு தெரிஞ்சுக்க தான் கேட்டேன். ராணி நம்பாமல் ஜனாவை பார்க்க, உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு இருக்குது. ஒரு தடவை தப்பு பண்ணிட்டீங்கன்னு உங்கள் மேலே என்னால் சந்தேகப்பட முடியாது. உங்கள் மேலே உள்ள கோவம் போக்கல தான், அதுக்காக சந்தேக பார்வையோடு பார்ப்பேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. அன்னைக்கு என் மேலே உள்ள பாசத்தில் தான் அப்படி ஒரு காரியத்தை பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, அன்றைக்கி ஆள் அனுப்புனது மட்டும்தான் நீங்கள். பிரேக் ஒயர் வேறு யாரோ கட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நடந்த விஷயத்துக்கு சத்தியமாக உங்கள் மேலே நான் சந்தேகப்படலை. என்ன ரீசன்னு தெரிஞ்சுக்க கேட்டேன். நான் மாடிக்கு போய் பார்த்தப்ப அங்கே ஒரு சிகரெட் துண்டு கிடந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அங்கே இருந்த கேமராவை நீங்கள் எடுத்தீங்களா இல்லை வேறு யாராவது எடுத்தாங்களான்னு கேட்குறதுக்காக தான் கேட்டேன். நீங்கள் கூட யாரையாவது கூட்டிகிட்டு போயிருந்தா உங்கள் கூட இருக்கிறம்போது உங்கள் முன்னாடி யாரும் சிகரெட் குடிக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கும்போது உங்கள் கையை வச்சு பார்த்துருக்கீங்க, அதான் உங்கள் கைரேகை இருந்திருக்கு. 2 பேரும் சொன்னதும் நான் ஷாக் ஆனதுக்கு ரீசன் அந்த நடுராத்திரியில் யார் போனாங்கன்னு தான். அதுக்கப்புறம் தான் எல்லாருமே முகத்துலேயும் ஹாப்பினஸ் வருது. ஜனா என்னை மன்னிச்சிடுப்பா அப்படின்னு ராணி அவங்க பக்கத்தில் வந்து சொல்ல, அம்மா விடுங்க, நான் இதை பெருசாக எடுத்துக்கல. இன்றைக்கே இந்த அரண்மனையில் நடக்கிற பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுறேன். அவன் மட்டும் யாருன்னு தெரியட்டும் அப்படின்னு ஜனா கோவமாக சொல்ல வர்றதுக்கு முன்னாடி, அவனை உரு தெரியாமல் அழிக்கிறது என்னோட வேலை அப்படின்னு ஜிமின் கோவத்தோட கண்ணு செவக்க சொல்ல, அவனோட கோவத்தை பார்த்த நீங்கள் பக்கத்தில் இருந்து பயந்து பின்னாடி நகர்றீங்க. பக்கத்தில் இருக்கிற ஜனா கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிறீங்க. ஜனா ராணி 2 பேருமே உங்களை தான் பார்க்குறாங்க. ஜிமின் அப்படின்னு ஜனா சத்தம் போட, அப்போ தான் அவன் உங்களை பார்க்குறான். அவனை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு கையை நீட்டி உங்களை கூப்பிட, அப்போ தான் அவன் பக்கத்தில் இருக்க ஜனாவை பார்க்க டக்குன்னு அவன் கையை விட்டுட்டு ஜிமின் கிட்டே போக, அதை பார்த்து கோவமான ஜனா அவளை முறைச்சிக்கிட்டு அங்கேருந்து போகிறான். ஏண்டி என் பையன் என்ன மிருகமா, இப்படி பயப்படுற அப்படின்னு ராணி கோவமாக உங்களை திட்ட, அதில் இன்னும் பயந்த நீங்கள் ஜிமின் கையை இன்னும் டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அவன் பின்னாடி ஒளிஞ்சிக்கிறீங்க. ஜிமின் உங்களை ஹக் பண்ணிக்கிட்டு அத்தை அப்படின்னு கூப்பிட, உன் பொண்டாட்டியை நான் ஒன்றும் சொல்லக்கூடாது அதானே? இல்லத்த, உங்களுக்கு இவன் மேலே எல்லா உரிமையும் இருக்குது. ஏன்னா இவன் உங்கள் பொண்ணு. ராணி அவனை ஒரு பார்வை பார்த்துக்கிட்டே அங்கேருந்து போகிறாங்க. ஜிமின் சிரிச்சுக்கிட்டே உங்களை முன்னாடி இருக்கிறான். ஏண்டா அம்மா உன்னை முறைச்சிட்டு போகிறாங்க, நீ சிரிச்சிட்ருக்க அப்படின்னு நீங்கள் கேட்க, அதெல்லாம் எனக்கு என் மாமியாருக்குள்ள சீக்ரெட், அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது. அவனை முறைச்சிக்கிட்டே திட்டிட்டு போகிறது சீக்ரெட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டே நீங்களும் அங்கேருந்து போகிறீங்க. ஃபாரன்சிக் ஆளுங்க அரண்மனைக்கு வந்து செக் பண்ணால் அதில் 2 பேரோட கைரேகை தென்படுது. ராணி கம்ப்ளைண்ட் கொடுத்ததால போலீஸ் அதிகாரிகள்லாம் அரண்மனைக்கு வராங்க. விஷயம் கேள்விப்பட்டு ரிஷி கமிஷனர் என்ற முறையில் வரான். அத்தை என்னாச்சு, எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லியிருக்கலாமே, எதுக்கு நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனீங்க அப்படின்னு ரிஷி கேட்க, இல்லை ரிஷி, நேற்று நடந்த சம்பவத்தை பார்த்துட்டு என்னால் அமைதியாக இருக்க முடியலை. உங்கள் சுச்சுவேஷன் எனக்கு புரியுது அத்தை. ஆல்ரெடி காஃபியில் யார் விஷம் கலந்தாங்கன்னு கண்டுபிடிச்சிட்ருக்கேன் அத்தை. யார் கம்ப்ளைண்ட் பண்ணா அப்படின்னு ஜிமின் கேட்க, யார் ஜிமின் கம்ப்ளைண்ட் பண்ணணும், இவங்க என்னோட அத்தை. அவங்களுக்கு ஒரு ஆபத்துங்கிறப்ப நான் எப்படி அமைதியாக இருக்க முடியும்? அஃபிஷியலாக மூவ் பண்ணிகிட்ருக்கேன். அத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க, நேற்று யார் வந்து இந்த வேலையை பார்த்தாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மற்ற ஆஃபீஸரை கூப்பிட்டு எல்லாத்தையும் செக் பண்ண சொல்கிறான். இங்கே ஜனாக் ஃபாரன்சிக் ஆள் கூட பேசிக்கிட்டு இருக்கான். சார் எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும், இது யாருன்னு கண்டுபிடிக்க. ஓகேன்னு சொல்லிவிட்டு அமைதியாக அவனோட வேலையை பார்க்குறான். போலீஸ் ஆஃபீஸர் அங்கே உள்ள வேலையாட்கள் கார்ட்ஸுன்ட்டு எல்லார்கிட்டையும் விசாரிக்கிறாங்க. நடந்ததெல்லாம் வச்சு பார்க்கும்போது யாரோ நேற்று நைட்டு அரண்மனைக்கு வந்து போயிருக்காங்க அப்படின்னு ரிஷி சொல்ல, இவ்வளோ பாதுகாப்பையும் மீறி ஒருத்தர் எப்படி வர முடியும் அப்படின்னு ஜிமின் கேட்க, அதே டவுட் எனக்கு இருக்குது ஜிமின். ஆனால் ஃபிங்கர் பிரிண்ட் இந்த அரண்மனையில் இருக்கிற யாரோடையும் ஒத்து போகலை. அப்படின்னா வெளியில் இருக்க யாரோ வந்து தானே இந்த வேலையை பார்த்துருக்கணும். அது மட்டும் இல்லை, அவன் அரண்மனை சுவர் ஏறி தான் மாடிக்கு வந்திருக்கான். சான்ஸே இல்லை, இருக்கிற கார்ட்ஸை தாண்டி யார் உள்ளே வந்திருக்க முடியும் அப்படின்னு ஜிமின் சொல்ல, அப்புறம் எப்படி இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்க முடியும்? ஜிமின் அமைதியாயிடுறான். இந்த அரண்மனையில் இருக்கிற யாரோட கைரேகையும் வந்தவன் கைரேகையோட ஒத்து போகலை. அது மட்டும் இல்லை, சுவரேறி தான் உள்ளே வந்திருக்கான். அதுக்கான ஆதாரமும் இருக்குது. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் மிஸ்டர் ரிஷி, ஆனால் அவ்வளோ பேரை மீறி அவன் எப்படி உள்ளே வந்திருக்க முடியும்? அது மட்டும் இல்லை, லாஸ்ட் டைம் காஃபியில் விஷம் கலந்தது யாருன்னு தெரியலை. இந்த அரண்மனைக்குள்ளே தேவையில்லாமல் யாரும் நுழைய முடியாது. அப்படி இருக்கும்போது அவன் வந்திருக்கானா, இங்கே இருக்கிற யாரோ தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் அப்படின்னு ஜிமின் உறுதியாக சொல்ல, இப்போ ரிஷி சைலண்ட்டாக நிற்கிறான். நீ சொல்கிறது சரிதான் ஜிமின் அப்படின்னு ஜனா சொல்ல, ஒருத்தருடைய ஹெல்ப் இல்லாமல் இங்கே யாரும் வர முடியாது. அப்போ யார் மேலே டவுட் இருக்குன்னு சொல்லுங்கள் ஜனா, நான் ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு ரிஷி சொல்ல, ஆமாம் சார், ஒர்க் பண்ணுறவங்க யார் மேலேயாவது டவுட் இருக்கா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, இங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அவ்வளோ தைரியம்லாம் இல்லை சார். அவங்கள ஒரு தடவைக்கு 3 தடவை செக் பண்ணிட்டு தான் உள்ளே விடுறோம். செக் பண்ணாமல் உள்ளே வராங்கன்னா அது இந்த அரண்மனையில் இருக்கிறவங்க தான். அப்போது உங்கள் ஃபேமிலி மெம்பர் எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிக்கலாமா சார் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, வேண்டாம் இன்ஸ்பெக்டர் சார் அப்படின்னு கூலாக சொல்லிவிட்டு சோஃபாவில் போய்ட்டு உட்காந்துக்கிறான். அவன் உட்காந்த விதத்திலே எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு, ஜனாவுக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சு அப்படின்ட்டு. அதை ஜிமின் கேட்டுட்டான்.
ஜனா யார் அவன் அப்படின்னு ரொம்ப கோவமாக கேட்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவான் ஜிமின், நீ ரிலாக்ஸ் ஆகு. சார் நீங்கள் எல்லோரும் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மெய்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு காஃபி எடுத்துகிட்டு வர சொல்கிறான். எல்லாரும் அவனை ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இங்கே கோவிலில் ஜேகே என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு ஹனா கேட்க, இன்றைக்கி என்ன நடக்கும் அப்படிங்கிறத யோசிச்சுட்ருக்கேன் ஹனா. ஹனா புரியாமல் பார்க்க, வீட்டுக்கு போனால் எல்லாமே உனக்கு தெரியும். ஜேகே ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு பதட்டமாக ஹனா கேட்க, அமைதியாகவே இருக்கான். ப்ராப்ளம் வரும்னு தெரிஞ்சும் ஏன்டா நீ வந்த, அங்கேயே இருந்திருக்கலாம்ல. இல்லை ஹனா, இனிமேலும் நான் அமைதியாக இருக்கக்கூடாது. பிரச்சனை நம்ம கையை மீறி போகுது. இதுக்கு மேலேயும் நான் அமைதியாக இருந்தால் அது எல்லாருக்கும் ஆபத்து. அப்புறம் ஏன்டா இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தா, நீயே எல்லாத்தையும் சொல்லியிருக்கலாம்ல. அமைதியாக எதையே யோசிக்கிறான். எனக்கு தெரியும்டா, நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் யார் காரணம்னு உனக்கு தெரியும்னு. ஆமாம் ஹனா, எனக்கு எல்லாமே தெரியும். அப்புறம் ஏன்டா இப்படி இருக்க, எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதானே. சொல்லி என் அண்ணாக்கிட்ட பகையை வளர்த்துக்க விரும்பல ஹனா. என்ன நடந்தாலும் அமைதியாக அவருக்கு பாதுகாப்பாக இருப்பேன். அவர் உன் மேலே கோவமாக இருக்காருன்னா அமைதியாக இருப்பியா? நான் காரணம் இல்லாமல் எதையும் பண்ண மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. அண்ணா அடிப்பார் திட்டுவாருனாலாம் மட்டும் இல்லை நான் அமைதியாக இல்லை. அவருக்கு என் மேலே எல்லா உரிமையும் இருக்குது. ஆனால் சில விஷயங்களை சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது. அது சரி, அதனால் ஆபத்து வருதே. அதெல்லாம் நம்ம அந்த அரண்மனையில் இருக்கிற வரைக்கும் தான். கல்யாணம் முடிஞ்சதும் நம்ம எல்லாம் கிளம்பலாம். அது வரைக்கும் எதுவும் தெரியக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் வேறு மாதிரி போயிட்டுருக்கு. அப்போது விஷயம் தெரியாமல் தடுக்க வேண்டியதானே. எதுக்காக இங்கே கூட வந்த? நான் அரண்மனையில் இருந்தால் அண்ணன் இல்லை ஜிமின் 2 பேரில் யாராக வந்து என்கிட்ட கேட்டாலும் நான் உண்மையை சொல்லி தான் ஆகணும். அது நடக்கக்கூடாதுன்னு தான் உங்கள் கூட வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னவன் டக்குன்னு ஹனா சீக்கிரம் போகலாம் அப்படின்றான். ஜிக்கி என்னாச்சு, ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணுற அப்படின்னு ஹனா பதட்டமாக கேட்க, அங்கே ஒய்யன் தனியாக இருக்கா. ஜிமின் அண்ணா 2 பேருமே கோவப்பட்டா அவள் பயந்துடுவா அப்படின்னு சொன்னவன் அடுத்த செகண்ட் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வேகமாக அரண்மனைக்கு போகிறான். ஜிக்கி பொறுமையாடா, அண்ணி இருக்காங்க அப்படின்னு ஹனா அவனை கண்ட்ரோல் பண்ண, அவனை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு பொறுமையாக வந்துட்டுருக்கான். அரண்மனையில் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்க கார்ட்ஸ் ஒருத்தவனை இழுத்துட்டு உள்ளே வராங்க. சார், இவனோட ஃபிங்கர் பிரிண்ட் நேற்று நைட்டு வந்தவனோட ஒத்து போகுதான்னு பாருங்கள் அப்படின்னு ஜனா சொல்ல, அதே மாதிரி அவன் கைரேகையை செக் பண்ணுறாங்க. சார் 2 பேரோட கைரேகையும் ஒன்றா தான் இருக்குது அப்படின்னு ஆஃபீஸர் சொல்லி முடிக்க ஜிமின் கோவமாக அவனை அடிக்க போனான். ஜிமின் அமைதியாரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவனை தடுத்த ரிஷி சொல்ல, முடியாது அப்படின்னு அவனை தட்டி விட்டுட்டு அவன் பக்கத்தில் போயிட்டு ஓங்கி அவனை அறைய அடுத்த செகண்ட் அவன் சுருண்டு விழ, அதை பார்த்து பயந்த நீங்கள் பின்னாடி நகர அதை நோட் பண்ண ஜனா ஜிமின் அப்படின்னு கத்துறான். யார் என்ன சொன்னாலும் இவனை நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவனை அடித்தவன், சொல்லுடா எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு கேட்க, உங்களோட கை காலெல்லாம் நடுங்குது. உங்களை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்ச ரிஷி ஒயன் அப்படின்னு உங்கள் கிட்ட வர டக்குன்னு அவன் இடத்த விட்டு எந்திரிச்ச ஜனா உங்கள் கையை பிடிச்சி அவன் பக்கம் எடுத்துக்கிறான். நீங்கள் ஜிம்மினை பார்த்துக்கிட்டே பயத்தில் ஜனாவை பிடிச்சிக்கிறீங்க. அதை ரிஷி ஆச்சரியமாக பார்க்குறான். அவனை முறைச்சிக்கிட்டே அம்மா அப்படின்னு கூப்பிட உங்களை அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டு, அவள் இப்போ இன்னொருத்தருடைய ஒய்ஃப் ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு கோவமாக சொல்லிவிட்டு ஜிமின் கிட்ட வரான். அம்மா அப்படின்னு நீங்கள் ராணியை ஹக் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் ஹக் பண்ணதுமே அவங்களுக்கு ஏதோ ஒரு இனம் புரியாத உணர்வு உள்ளுக்குள்ளே தோணுது. உங்களை ஹக் பண்ண கையை எடுத்துகிட்டு போகிறாங்க, பட் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நின்றுட்டுருக்காங்க. இங்கே ஜிமின் ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி அந்த அரண்மனையும் அதிர்ற மாதிரி எதிரொலிக்க, அம்மான்னு சொல்லிவிட்டு டியர்ஸோட இன்னும் இறுக்கமாக ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்கள் கண்ணீரை அவங்க மேலே பட்டதுமே அதுக்கு மேலே அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாமல் உங்களை ஹக் பண்ணிக்கிட்டு ஒன்றும் இல்லை ஒயன் அப்படின்னு சமாதானப்படுத்துகிறாங்க. அப்போ தான் அவங்களோட பயத்தை ராணி நல்லா ஃபீல் பண்ணுறாங்க. இத்தனை நாளாக ஏன் ஜங்குக் எல்லாரையுமே அவன் தங்கச்சி முன்னாடி கோவப்படாமல் வச்சுருந்தான்றதையும் அவங்களுக்கு இப்போ தான் புரியுது. ஜிமின் சொல்கிறல்ல அமைதியாக இரு அப்படின்னு ஜனா வேகமாக கத்தா, எப்படி ஜனா அமைதியாக இருக்க சொல்கிற? இவ பண்ண காரியத்தை நினைக்கும் போது எனக்கு உடம்பெல்லாம் கொதிக்குது அப்படியே. ஜெகே கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தாலும் நீயும் ஜனனியும் இன்றைக்கி என்ன ஆகியிருப்பீங்க அப்படின்னு அவன் கோவம் குறையாமல் கேட்க, அவன் தோலை பிடிச்சி சமாதானப்படுத்தினவன், இவன் வெறும் அம்பு, மெய்யினாலும் இவன் இல்லை, அவன் மேலே உன்னோட கோவத்தை காட்டு அப்படின்னு ஜனா சொல்ல, எங்கே வாயவே திறக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு அவன் பக்கத்தில் போன ஜனா அவனை ஒரு பார்வை பார்க்க, ப அப்படின்னு அழுதுகிட்டே என்னை விட்டுடுங்க அப்படின்னு சைகை காட்ட, அப்போ தான் தெரியுது அவன் ஊமன்னு. சரி, நான் உன்னை ஒன்றும் பண்ணலை, உன்னை யார் இங்கே அனுப்புனது மட்டும் சொல்லு அப்படின்னு ஜனா பொறுமையாக கேட்க, அவன் அமைதியாகவே இருக்கான். சொல்லுடா அப்படின்னு வேகமாக கத்த, உங்களை கை காமிச்சு அவங்களோட அண்ணன் தான் அப்படின்னு சைகையில் சொல்ல, என்ன அப்படின்னு ராணி அதிர்ச்சி ஆயிடுறாங்க. நீங்களும் என்னன்ட்டு திரும்பி பார்க்க, அம்மா அப்படின்னு ஜனா சத்தம் போட ராணி சைலண்ட் ஆயிடுறாங்க. நீ ஜங்குக்குன்னு சொன்னால் நாங்கள் நம்பிடுவோமா அப்படின்னு ஜிமின் கோவமாக கேட்க, ஆமாம் சார், அவர் தான் அனுப்புனார் அப்படின்னு அவன் அகெயின் சொல்ல, அப்புறம் எதுக்கு அவனே இவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு கேட்க, உங்கள் எல்லார் கூடவும் சேர அப்படின்னு சொல்ல, உண்மையை சொல்ல போறியா இல்லையாடா அப்படின்னு ஜிமின் அவனை அடிக்க போக, ஜிமின் அவன் சொன்னது உண்மைதான் அப்படின்னு ஜனா சொல்ல, அதை கேட்டு எல்லோரும் ஷாக் ஆயிடுறாங்க.
ஜனா நீ இதை நம்புறியா அப்படின்னு ரொம்ப ஷாக்காக ஜிமின் கேட்க, நேற்று இவன் ஜேகே கார் டிக்கி உள்ளேருந்து தான் வெளியில் வந்து யாருக்கும் தெரியாமல் சுவரேறி மாடிக்கு போயிருக்கான். இல்லை என் அண்ணா அப்படிப்பட்டவர் இல்லை அப்படின்னு நீங்கள் டியர்ஸோட கத்த, அப்போது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு ஜனா அங்கேருந்து கேமராவை எடுத்து காமிக்க, இந்த ஊமையை நைட்டு ஜேகே கார்லேருந்து தான் இறங்கி மேலே போயிருக்கான். உன் அண்ணனுக்கு மட்டும் எப்படி மேலே இருந்து லைட்டு வெல்றது தெரிஞ்சிச்சு அப்படின்னு உங்களை பார்த்து ஜனா கேட்க, நீங்கள் என்ன காரணம் சொன்னாலும் என் அண்ணன் அப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு நீங்கள் கத்த, அப்போ உன் அண்ணனுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை 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 அப்படின்னு நீங்கள் கத்த, அப்போது இவன் எப்படி உன் அண்ணன் கார்லேருந்து வெளியில் வந்தான்? அவனுக்கு தெரியாமல் அவன் காரில் உட்காந்துக்கிட்டானா? ஜனா பொறுமையாக இரு, நானே இதை விசாரிக்கிறேன் அப்படின்னு ஜிமின் சொல்ல, என்னடா விசாரிக்கிற, இதுக்கு மேலே என்ன ஆதாரம் வேணும் அப்படின்னு ஜனா கத்த, நீங்கள் நேராக அந்த பையன்கிட்ட போயிட்டு, அண்ணா உண்மையே சொல்லுங்க அண்ணா, எங்கள் அண்ணன் தான் உங்களை இப்படி பண்ண சொன்னதா? எங்கள் அண்ணன் கனவுல கூட யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் நினைக்க மாட்டார். அப்படிப்பட்டவர் அவரோட குடும்பத்தையே அழிக்க பார்ப்பாரா? சொல்லுங்க அண்ணா, நீங்கள் யாருக்கோ பயந்துட்டு என் அண்ணாவை சொல்கிறீங்க. நான் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறேன், உங்களுக்கு எதுவும் ஆகாது, என் அண்ணா உங்களை காப்பாற்றுவார். ப்ளீஸ் உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு கெஞ்சிரிங்க. என்ன உன் அண்ணனை காப்பாற்ற நாடகம் ஆடிட்டுருக்கியா அப்படின்னு ஜனா கோவமாக கேட்க, அது எதையும் காதில் வாங்காமல் உங்கள் டியர்ஸோடையே, அண்ணா என்னை உங்கள் தங்கச்சியாக நினச்சிக்கோங்க, உங்கள் தங்கச்சிக்காக உண்மையை சொல்லுங்கள். ஜிமின் உங்களையே தான் பார்த்துட்ருக்கான். தன்னோட அண்ணாக்காக யார்கிட்டேயோ கெஞ்சிராளே அப்படின்னு நினச்ச ஜிமின், ஒய்யன் அப்படின்னு அவள் பக்கத்தில் வர, ஜிமின் உனக்கு தெரியும்ல என்ன அப்படிப்பட்டவர் இல்லைன்னு, ஏன் இப்போ பாரு அவரையே எல்லோரும் சொல்கிறீங்க? ஒருத்தர் உண்மையாகவும் நல்லவராகவும் இருந்தால் இப்படி தான் சொல்லுவீங்களா அப்படின்னு கத்துன நீங்கள் ராணிக்கிட்ட போயிட்டு, அம்மா நீங்களாவது சொல்லுங்கள், ஏன்னா அப்படிப்பட்டவர் இல்லைன்னு அப்படின்னு கெஞ்சிரிங்க. ராணி சைலண்ட்டாக இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்றே தெரியல. அவங்க உள் மனசு இல்லைன்னு சொன்னாலும் நடக்கிறது எல்லாமே ஜேகேக்கு ஆப்போசிட்டாகவே காட்டுது. ஏன் அழாத, நான் உன்னை நம்புகிறேன், கண்டிப்பாக அதை ஜேகே பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு அவன் பக்கத்தில் வந்து ரிஷி சொல்ல, ரிஷி அதை எல்லார்கிட்டையும் சொல்லு, ஏன்னா இந்த தப்பை பண்ணலைன்னு சொல்லு அப்படின்னு நீங்கள் அவன்கிட்டமும் கெஞ்ச, உங்களையே ஐஸ் பிளிங்க் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்த அந்த ஊமையம் அதுக்கு மேலே அமைதியாக இல்லாமல் கையை தட்டி எல்லாரையும் அவன் பக்கம் திருப்புறான். எல்லாருமே அவனையே தான் பார்க்குறாங்க. உங்கள் பக்கம் கை நீட்டி அழாதீங்க அப்படின்னு சைகையில் சொன்னவன் எல்லாரும் அவனை ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் என்னை மனுஷனாக மதித்து நீங்கள் தான் என்னை அண்ணன்னு கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு அவன் சைகையில் சொல்ல, அவன் சொல்கிறத பக்கத்தில் இருந்த போலீஸ் ஆஃபீஸர் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. எல்லாருமே அவனையே தான் கண்ணிமைக்காமல் பார்த்துட்டே இருக்காங்க. அப்படிப்பட்ட உங்களுக்காக நான் செத்தாலும் பரவாயில்ல, உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஜேகே தப்பு பண்ணலை, அதுதானே உண்மை அப்படின்னு ஜிமின் கேட்க, ஆமாம் சார் இவங்க அண்ணன் பண்ணலை அப்படின்னு உங்களை கை காமிச்சு சொல்ல, அப்போ யார் பண்ணா? ஜேகே தான் பண்ண சொன்னான்னு உங்ககிட்ட யார் சொல்ல சொன்னது அப்படின்னு ஜிமின் வேகமாக கேட்க, அமைதியாக தலை குனிஞ்சு நின்னவன் அவன் ஹேண்டை ரைஸ் பண்ணி ரிஷியை காமிக்கிறான். என்னன்ட்டு எல்லாரும் அதிர்ச்சியாக பார்க்க இப்போ எல்லாருமே அவன் பக்கம் திரும்புகிறாங்க. ஜனா அவன் பொய் சொல்கிறான் நம்பாத அப்படின்னு ரிஷி சொல்ல, அவன் பொய் சொல்கிறானா இல்லை நீ பொய் சொல்கிறியா அப்படின்னு ஜனா கேட்க, ஜனா ஏன் மேலே சந்தேகப்படுறியா அப்படின்னு பாவமாக கேட்க, வாயை மூடு அப்படின்னு ரொம்ப கோவத்தோட கண்ணெல்லாம் செவக்க ஜனா கத்த, எல்லாருமே அவங்க கோவத்தை பார்த்து ஒரு நிமிஷம் ஜர்க் ஆகிடுறாங்க. இப்போது ராணி முன்னாடி போயிட்டு உங்களை பிடிச்சிக்கிறாங்க. கோயிலுக்கு போன மொத்த குடும்பமுமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. முன்னாடி ஓடி வந்த ஜேகே முதல்ல உங்களை தான் பார்க்குறான். நீங்கள் உங்கள் பெரியம்மா கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்தவன் அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறான். வேறு எங்கேயும் அவனோட பார்வை போகவே இல்லை. அவன் உயிரை பற்றி கூட கவலைப்படாமல் எங்கள் உயிரை காப்பாற்ற வந்தவன் எங்களை கொல்ல பார்த்தானா அப்படின்னு கோபம் குறையாமல் ஜனா ரிஷியை பார்த்து கேட்க, அதுக்காக நான் தான் கொல்ல பார்த்தேன்னு நினைக்கிறியா? ஏன் முதல்ல ஜேகே தான் கொலை பண்ண பார்த்தான்னு பொய் சொன்னான், ஏன் அதே மாதிரி இப்போ இவன் பொய் சொல்லியிருக்கக்கூடாது? அவன் பொய் சொல்லலை, உண்மையை தான் சொல்கிறான் அப்படின்னு ஜனா அவனை பார்த்து கோவமாக சொல்ல, அதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. ஓகேடா, நெக்ஸ்ட் பார்ட்டில் சந்திப்போம்.